இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் அது நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு, எந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எதனால் இவ்வளோ ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்க, இத்தனை ட்ரெண்ட் லைன் வரைகிறதுனால கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ இதை வந்து மார்க் பண்ணி அது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸாகவே நிறைய வீடியோஸில் நான் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எகெயின் ஒரு ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த லெவல்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், நான் என்ன லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், 17,450, அடுத்து 17,540. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எது, 17,450. இதை பிரேக் அவுட் ஆனோடனே கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் போயிருக்கு, 17,000. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹை வச்சிங்கன்னா 17,531. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 17,540 நான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனது நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்கிறதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அது என் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் கன்சால்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து டே லோவை கட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் கேண்டிலில் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக அடுத்து எங்கே நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் கொடுத்துருக்கோமோ அந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 17,366. இப்போ பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்டு, 17,430லேருந்து 17,370, ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட். இந்த 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் வந்து இங்கே டச் ஆனவுடனே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக எடுத்தால் தான் மார்க்கெட்டில் நல்லா லாபம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் இவ்வளோ பெரிய ட்ரெண்டு, இது முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு நீ என்ன வேணால் பேசலாண்டான்னு சொல்லலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். இந்த ட்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது எப்படி அது மூவ் ஆகுதுன்னு. அதுக்கு அடுத்து ஃபர்தராக நீங்கள் இந்த ஆப்ஷனை விட்டுருந்தா கூட. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்த பிரேக் அவுட் ஆயிருக்கா. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், எப்போவுமே சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீக்லியோட லோவை கட் பண்ணுறப்ப அது வந்து ஃபர்தராக நல்லாவே டவுன் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் கட் ஆகிடுச்சா. அடுத்து நமக்கு பெரிய சப்போர்ட் என்ன சொல்லியிருக்கோம், க்ரீன் லைனுங்கிறது வந்து மந்த்லி சப்போர்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஜோன். எக்ஸாக்டாக நான் சொன்ன இந்த ரீஜனில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எகெயின் 45 மினிட்ஸு 3:15 நிமிஷம் கேண்டில் கட்ட இதாகி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நீங்கள் வந்து அடுத்த கேண்டிலில் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் க்ரீன் லைனை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த டார்கெட் வரைக்கும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், இல்லைனா இந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணுமே தவிர. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே 17,257லேருந்து கீழே வருது 17,200, 50 பாயிண்ட்டை பிடிக்கணும். இப்போ 17,200லேருந்து கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 17,150. நமக்கு இந்தமாரி 50 பாயிண்ட்டாக ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி எக்ஸாக்டாக நான் எந்த லெவல்லாம் சொன்னனோ சப்போர்ட் பாருங்கள், 17,322 சொன்னேன்னா சப்போர்ட் ரீஜனை பாருங்கள். இந்த ஆரஞ்சு லைன் 17,321. அடுத்து என்ன சொன்னேன், 17,258, 17,058, ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கா. அடுத்து நான் என்ன சொன்னேன், 17,445. இங்கே பாருங்கள், 17,445 ரேஞ்சுக்கு கீழே வந்துட்டு திருப்பி எகெயின் அதே இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டேவோட லோவை வச்சு ப்ரீட் பண்ணோம். அதே சேம் டைமு ட்ரெண்டு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது, அந்த ட்ரெண்டை வச்சு எப்படி நம்ம மார்க்கெட் கூட அப்ரோச் பண்ண முடியும். நம்ம வந்து ஆப்ஷனில் ஒரு பெரிய ட்ரெண்டை பிடிக்கணும்லாம் நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் எல்லா நாளும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் டேவே அமையாது. ஓகேங்களா? மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டே எப்போ அமையும்னா மந்த்லியில் ஒரு 1 டைம் இல்லைனா 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் அமையும். மேக்ஸிமம் சில மாதத்தில் இல்லாமல் கூட போகலாம்.
ஓகேங்களா? நம்ம இந்த ட்ரெண்டிங் டேவை பிடிக்கணுங்கிறது நம்மளோட அவசியம் கிடையாது. நம்மளோட கான்செப்ட்டு ஒரு 50 பாயிண்ட். இன்றைக்கி அந்த 50 பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சோமா, அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணோமா அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வச்சுருக்க கேபிட்டலுக்கு மேக்ஸிமம் ஒரு 10-15% வந்தாலே அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட். அந்த லெவல் வந்தோடனே புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நமக்கு போதுமானது. நிறைய பேர் போடுவாங்க 1 லட்சம் இன்றைக்கி ப்ராஃபிட்டு, 2 லட்சம் ப்ராஃபிட்டு, 5 லட்சம் ப்ராஃபிட். அவங்களோட கேபிட்டல் எந்த லெவலுக்கு வச்சுருக்காங்களோ அந்த லெவலுக்கு அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. நம்மளோட கேபிட்டல் எவ்வளவோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டில் நம்ம 10-15% எடுத்தாலே பெரிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டில் புக் பண்ண ஆரம்பித்தாலே அது பெரிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கூட தான் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். ஒன்ஸ் கரெக்டாக வீக்கும் ட்ரெண்டும் கட்டாகி கீழே இறங்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஆனால் அடுத்து சப்போர்ட் இந்த ரீஜன் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து கீழே இறங்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நான் லெவல் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அக்யூரேட்டாக நம்மளால் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ் வரைகிறப்ப தான் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதில் வந்து பெரிய மூமெண்ட் நம்ம கேப்சர் பண்ண முடியாது. சின்ன 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் உங்களால் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் அது ப்ராஃபிட்டு தான். நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலை லாஸ் பண்ணாமல், லாஸில் புக் பண்ணாமல் 100 ரூபா எடுத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ப்ராஃபிட்டு தான். நம்ம முதல்ல 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு எடுக்க தான் அனுபவம் பட தான் இதில் நல்ல ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட காட்டுறேன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலலாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ளே பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து நான் வீக்லி அனலிஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அதோட வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போயிருந்தது. அதை பார்த்து இன்றைக்கி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அந்த மூமெண்டம் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ சொல்லியிருக்கேன், 40,736. இந்த ரீஜனை இந்த ஹையை கொடுத்துருக்கேன் 840. அடுத்த ரீஜன் வந்து 736. இன்றைக்கி போன ஹையே வந்து 40,710 தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி வரைஞ்சிருந்தோமா, அது கூடவே மூவ் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலலாம் நீங்கள் எந்த ட்ரேடுமே எடுத்துருக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும் எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம்னு. பாருங்கள், வீக்லியில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகி வச்சிருச்சா. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் லைன் தான் நமக்கு ஸ்டாப் லாஸு. இந்த கேண்டிலில் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்கன்னா 40,233 இந்த ரீஜனில், அதுலேருந்து இங்கே பாருங்கள் எங்கே நம்ம வச்சுருக்கோம் அடுத்த சப்போர்ட்டு 40,000. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பேங்க்கில் 200 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்க முடியுமா? ஒன்ஸ் இந்த ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிடணும் ப்ராஃபிட்டை. இதுக்கப்புறம் அது என்ன வேணால் நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ட்ரெண்டிங் டே. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாளை வச்சு மார்க்கெட்டில் எல்லா நாளும் ப்ராஃபிட் பண்ணிட முடியும்னு நினைக்காதீங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது மார்க்கெட்டுக்குள்ளார. சரியா? ஒரே ஒரு கேண்டில் உங்களோட மொத்த கேபிட்டலையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் அமையும். அந்த மாதிரி ட்ரேடர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். சரியா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் போதும். அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம இன்றைக்கி டேவை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கட் ஆகுதா, இந்த ரேஞ்ச் வந்து 40,000. இதிலேருந்து அடுத்து எங்கே இருக்குது 39,890, ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தோன்னே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து இந்த கேண்டில் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. எது 39,823 ஸ்டாப் லாஸு. இந்த கேண்டிலில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியுமா. மந்த்லியில் உள்ள லோ கட் ஆகிறதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார நம்ம வந்து சின்ன சின்ன மூமெண்டமாக கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பண்ண பார்க்கணும். இனிஷியல் லெவலில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி நம்ம லாஸில் புக் பண்ணாமல் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறதே பெரிய விஷயம்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அனுபவம் எப்பப்பெல்லாம் கிடைக்கும்னா இந்த மாதிரி முதல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நமக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, சின்ன சின்ன மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோன்னு நிறைய ட்ரேடும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைனா 2 ட்ரேடு நீங்கள் உங்களை வந்து டிசிப்ளினாக வச்சுக்கணும்.
அப்போ தான் வந்து தொடர்ந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, மார்க்கெட் உங்களுக்கு எகென்ஸ்டாக இங்கே ஏறி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே கேப்சர் பண்ண மட்டும் இங்கே லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் எங்கே இருக்கும்? லாஸ்ட்டில் தான் இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங் டேங்கிறதுனால இந்த மாதிரி மொமெண்டம் கிடச்சிருக்கு. நம்ம அனாலிசிஸும் ஒர்க் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன்னா, ஆக்சுவலாக வந்து என்னோடய அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து உங்களோட சார்ட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மூமெண்டம் பண்ணுறப்ப அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நீங்கள் புக் பண்ணிடணும். அப்போ தான் இதோட அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நான் போடுற வீடியோ பார்த்து நீங்கள் வரைய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கும் இதெல்லாம் ட்ரெண்ட் லைனு, இந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் ஆகி இண்டிவிஜுவலாக நீங்களும் ட்ரேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.